அன்று அவர்களுக்கு முதல் இரவு. மனம் நிறைந்த குழப்பத்துடன், தன் மனைவி மீதான கோபத்துடன் அந்த அறையின் கட்டிலில் அமர்ந்திருந்தான் சிவா. மனம் நிறைந்த ஆசையுடன், கணவன் மீதான காதலுடன், நாணம் கொண்டு, தலை கவிழ்ந்து, மனதில் துளிர்ந்த சிறு சிறு படபடப்புடன் உள் நுழைந்தாள் கண்மணி. அறையினுள் நுழைந்தவளை வெறுமை பார்வையால் நோக்கியவன், அவன் அருகில் அவள் வரவும் மெத்தையிலிருந்து எழுந்து பால்கனிக்கு சென்று நின்று கொண்டான். அவன் விருட்டென அவ்விடத்தை விட்டு சென்றதில் இவள் மனம், என்னவாயிற்று இவருக்கு என எதுவும் புரியாத குழப்பத்திற்குள் செல்ல, அவரிடமே கேட்டுவிடுவோம். பால்கனியில் அவன் பின்னே சென்று நின்று, என்னங்க என்று இவள் அழைக்க, அவனிடம் பேச விரும்பாதவனாய் திடுமென திருப்பி அறையினுள் நுழைய, அவன் பின்னே இவளும் நுழைய, பால்கனியின் கதவை அரைந்து சாற்றியவன், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. என்னால எங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க பேச்ச மறுக்க முடியாம தான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் என வார்த்தையை உமிழ்ந்து அவளை ரணமாக்கியவன் கட்டிலில் சாய்ந்து கண்மூடி கொண்டான். பல மணி நேரமாய் அவன் மனதிற்குள் அடைத்து வைத்திருந்த கோபம் அவனையும் அறியாது கடுஞ்சொல்லாய் பாய்ந்திருந்தது அவள் மீது. பல சமயங்களில் தன் கண்ணை மறைக்கும் கோபம் வீச்சருவாளாய் வார்த்தையில் பிறரை வதைப்பதை உணர்வதில்லை கோபமுற்றோர். அத்தகைய தவறினை செய்தான் இவனும். அவன் கூற்றில் மூளை ஸ்தம்பித்து போனது. மனம் கலங்கி அழுதது. இது அவள் சற்று எதிர்பார்த்ததுதான். எனினும் காதல் கொண்ட மனம் வலிக்கத்தான் செய்தது. இன்றைய திருமணத்தின் நிகழ்வுகளிலே தன்னை அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று அவளின் உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்தி கொண்டிருக்க, அதை அவன் வாயால் கேட்கும்போது இதயம் நோக கண் கலங்கியது அவளுக்கு. தன்னை ஒருவராய் சமாதானம் செய்து கொண்டு அக்கட்டலின் மறுவோரம் தலைச்சாய்த்து படித்தவளின் உள்ளுணர்வு கூறியது, உன் காதல் அவனை மாற்றும் என. தன் தூய்மையான நேசத்தின் மீது கொண்ட நம்பிக்கையில் மனம் சற்று சமன்பட, அன்றைய நாளின் சோர்வும் மனதின் அழுத்தமும் சேர்ந்து ஆழ்ந்த நித்திரைக்கு இழுத்துச் சென்றது. 2 மாதங்களுக்கு முன்பொரு நாள், அன்று சனிக்கிழமை, அவள் வழக்கமாய் செல்லும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அடியெடுத்து வைத்த சமயம். அவள் அருகில் வந்த வயதான பெண்மணி கால் சற்று தடுமாற, தன் விழாமல் இருக்க பொருட்டு அருகிலிருந்து இவளின் கையை அழுத்தமாய் பற்றி கொண்டார். அவர் தடுமாறும் போதே கவனித்தவள், அவளை அவர் பற்றியதும் சுதாரித்து ஆதரவாய் தாங்கி அங்குள்ள திரட்டில் அமரச் செய்தவள். தன் கை பையினுள் உள்ள தண்ணீர் பாட்டிலை அவருக்கு குடிக்க கொடுத்தவள், எங்கும் அவருக்கு அடிபட்டுள்ளதா என அவரின் காலை ஆராய்ந்தாள். ரொம்ப நன்றி அம்மா, கொஞ்சம் மூட்டு வலிமா இன்னைக்கு. அதான் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது கால் வலி எடுக்க கொஞ்சம் தடுமாறிட்டேன் என்று கூற, ஏன் ஆண்டி இவ்வளவு வழியில தனியாவா வந்தீங்க என்று இவள் கேட்க, ஆமாம்மா, எங்க கார் டிரைவர் கூட வந்தேன். எனக்கு இப்படி வர்றது பழக்கம்தாம்மா. உனக்கு ஆஞ்சநேயர் தான் இஷ்ட தெய்வமா? உன்னை வார வாரம் சனிக்கிழமை இங்க பாப்பேம்மா, அதான் கேட்டேன் என்றார் ஆதுரமாய் கேட்க. மெல்லியதாய் சிரித்தவள், ஆமா ஆண்டி, ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் அவர் என கண்கள் மின்ன கூறினாள். சரிம்மா, நீ போய் சாமி கும்பிடு, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன் என்று அவர் கூற, சரி ஆண்டி, என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க என்றுரைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். இவள் மீது ஏற்பட்ட நன்மதிப்பின் எண்ணத்தில் அவளை ரசனையாய் பார்த்திருந்தார். இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரமா எனக்கு மருமகளா வரணும் ஆஞ்சநேயா என வேண்டிக் கொண்டவர் அவரை வணங்கச் சென்றார். இப்பெண்ணே உனக்கு மருமகளாய் வருவாள் என அவர் ஆசீர்வாதத்தை அப்பெண்மணி உணரவில்லை அப்பொழுது. மறுவாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு வந்தவள் கண்கள் தானாய் அவளை தேட, கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் தன் தாய் தமையந்தியுடன் அமர்ந்திருந்தாள் அவள். அவளை கண்டதும் வெகு நாட்களாய் தேடி அலைந்த பொருள் கிடைத்த நிம்மதியை அவள் மனமடைய அவளிடம் பேச வேணும் என அருகில் சென்றார். அப்பொழுது தமயந்தி யாரிடமோ தன் மனக்குமரனை கைபேசின் வழியாக கூறிக்கொண்டிருந்தார். கண்மணியை நெருங்கிக் கொண்டிருந்த அப்பெண்மணியின் காதில் சிவகாமியின் மனக்குமரல்கள் விழ இவரின் மனம் சந்தோஷத்தில் தத்தளித்தது. என்னுடைய இத்தனை நாள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட்டாய் இறைவா
என தானாய் அவரின் கைகள் இறைவனை நோக்கி கும்பிட்டது. தமயந்தி கைபேசியில் தன் பேச்சை முடித்ததும் அவர் அருகே சென்று அந்த பெண்மணி, என் பெயர் சிவகாமி என தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் தமயந்தியிடம். சிவகாமியை கண்டதும் பூரித்த மனதுடன், ஹாய் ஆண்டி, இப்ப எப்படி மூட்டு வலி இருக்கு என்று கேட்டவாறே சிவகாமியுடனான அன்றைய அறிமுக நிகழ்வை தன் அன்னையிடம் பகிர்ந்து கொண்டாள். பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க என்றார் அவர் கண்மணியின் கன்னத்தை வருடியபடி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் தமயந்தியை பார்த்து. நீங்க போன்ல பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க பொண்ணுக்கு ராகு கேது தோஷம்னால திருமணம் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. என் பையனுக்கும் அதே தோஷம்தான். ஆண்டவனா பார்த்து உங்க பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தியதாதான் எனக்கு தோணுது. உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்க எனக்கு ரொம்ப ஆசையா ஆவலா இருக்கு. இது என் பையனோட விசிட்டிங் கார்டு. நீங்க எங்களை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணு ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்புங்க என்றார். அவர் தன் மகளை பெண் கேட்கிறார் என தெரிந்ததும் முகம் சந்தோஷத்தில் மின்னியது தமயந்திக்கு. இன்னே கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமா மாப்பிள்ளை வேட்டை நடக்கிறது அவங்களுக்கு. கண்மணி இதை பற்றி கவலை கொள்ளாது இயல்பாய் சுற்றி கொண்டிருக்க, அவளின் பெற்றோர் தான் கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் சிவகாமியின் பேச்சு தமயந்தின் மனதில் பாலை வார்த்தது. அவளின் உள்ளுணர்வு தன் மகளுக்கு சீக்கிரமே திருமணம் நாள் கூடி வருமென கூறியது. ஆண்டவன் சித்தம் எதுவோ அதன்படி நடக்கும்ங்க. கண்டிப்பா கண்மணி அப்பா கிட்ட பேசிட்டு எங்க முடிவை அடுத்த வாரம் இங்கே வந்து சொல்றேங்க என்றுரைத்து விட்டு கண்மணியை அழைத்து கொண்டு சென்றார் அவர். பாஸ்கரன் தமயந்தியின் ஒரே மகள் கண்மணி. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர்களின் ஒரே கவலை கண்மணியின் திருமணம் மட்டுமே. 27 வயதான கண்மணி இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றவள். கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை செய்கிறாள். கலையான முகமுடையவள். 5 அடி 3 அங்குலம் என செதுக்கி வைத்த சிற்பம் போன்று இருப்பாள் அவள். ஆனால் ராகு கேது அவளின் ஜாதகத்தில் ராட்டினம் ஆடியதில் திருமணம் காணல் நீராய் போவிடுமோ என பெரும் கவலை சூழ்ந்திருந்தது அவளின் பெற்றோருக்கு. அத்தனை நிராகரிப்பு இந்த 3 வருட திருமண தேடலில். ஒரு காலத்தில் திருமணம் எனும் எண்ணமே பூரிப்பான கனவானது. அள்ளி தெளித்த கண்மணிக்கு திருமணம் எனும் பேச்சு வெறுமையும் வலியையும் ஒருங்கே தரும் சொல்லாய் மாறி போயிருந்தது மாப்பிள்ளை வீட்டாரின் நிராகரிப்பு. இத்தகைய நிலையில் சிவகாமியின் பேச்சு தமயந்தி மனதை குளிர்விக்க, எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என கடவுளை மனதார பிரார்த்தனை செய்து பின் அனைத்தும் விரைவாய் நடந்தேறியது. ஜாதகம் இருவருக்கும் அம்சமாய் பொருந்துவதாய் இரு குடும்பத்தினரும் கூட புகைப்படங்கள் பகிரப்பட்டது. புகைப்படத்தில் அழகாய் சிரித்திருத்தவனை கண்ட கண்மணியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவன் அவன்தானே என்றவளின் மனம் கூக்குரலிட்டது. அவனை கண்ட நாளுக்கு பயணப்பட்டது அவளின் மனது. 2 வருடங்களுக்கு முன்பு. கண்மணி 2 வருடங்களுக்கு முன்பு அந்த புகைப்படத்தில் உள்ளவரை எங்கே பார்த்திருப்பார்? என்ன நடந்திருக்கும்? வரும் தொடர்களில் பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.